ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான காரசாரமான இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ் வெஜ்ஜு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேங்க. அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை ஒரு துண்டு, 2 லவங்கம், பிரிஞ்சி இலை 2ங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 நான் அரிஞ்சிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா நான் பெருசாக 2 வெங்காயத்தை கட் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு காலிஃப்ளவர், உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதை ஆட் பண்ணிங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, என்கிட்ட இன்றைக்கி தான் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். நல்லா வதங்குறதுக்காக ஒரு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. அப்போ சீக்கிரம் வதங்கிட்டோம். நல்லா வதக்கிட்டே இருக்கும் போது ஒரு பழமான ஒரு தக்காளி மட்டும் நான் எடுத்துருக்கேன், பெரிய தக்காளி. அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் ரெடி பண்ண கார மிளகாத்தூள், மிளகாவும் காஷ்மீர் சில்லியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், துருவன தேங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எங்கிட்ட முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடிசாக இருக்குது, கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை நீங்கள் குறைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மசாலா. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா அதுக்குள்ளே நம்ம வதங்கியிருக்கோம். 2 சொம்பு தண்ணியும் ஊற்றிருக்கேன். இல்லை பெரிய டம்ளர் அளவு 2 டம்ளர் கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி வச்சுருவோம். ஒரு கொதி வந்ததும் அதில் இருக்க காயெல்லாம் சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க. அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் உள்ளே சேர்த்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹோட்டலை விட சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிலாம் நீங்களும் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.